ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்து வெளியில் இருக்கோம். செக் என்ன பண்ணுறதா சொல்லியிருந்தோம்னாங்க. முன்னாடியே நம்ம கோகனட் ஆயில் பண்ணியிருந்தோம். பட் அது பாக்ஸுக்காக கொஞ்சம் டிலே ஆச்சு. டிலே ஆனதுக்காக எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கஸ்தூரி மஞ்சளும் கொடுத்துருந்தோம். ஸோ ரீச் ஆகியும் எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஹெர்பல் ஆயிலும் கூட தேவையில்லைங்க. ஹெர்பல் ஆயிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த கோகனட் ஆயிலை தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து சல்ஃபர் ஃப்ரீயில் கோகனட் ஆயில் ரெடி பண்ணது. இப்போ நிறைய பேர் கேட்டதுனால நம்ம நல்லெண்ணெயும் ரெடி பண்ணியிருக்கோம், கடல் எண்ணெயும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் 8 மணிக்கு போய் நானே அதாவது நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளே ஆட்டுக்குடி மட்டும் கொடுத்து காலையிலேருந்து நின்று ஆட்டி ஒரு 6 மணிக்கு மேலே, நான் 8 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வந்தேன். அவ்வளோ டைம் நம்மளே நின்று நம்ம கண்ணு பின்னாடி ஆட்டினது. இந்த மாதிரி தரமான தேங்காய் பருப்புகளை நம்மளே பார்த்து தேர்ந்தெடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதை நம்மளே ஆட்டுக்குடி மட்டும் கொடுத்து செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இது தேங்காய் எண்ணெய்க்கு. இதே மாதிரி நம்ம கடலையும் ஆட்டியிருக்கோம், இதை மாதிரி எள்ளும் போட்டு நம்ம நல்லெண்ணெய்க்கும் ஆட்டியிருக்கோம். இன்றைக்கி நாள் முழுக்க நமக்கு இதிலே பொழுது போயிடுச்சு. மதுரையில் நம்ம சிட்டி சென்டரில் கூட நமக்கு இது கிடைக்கல. சிட்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போய் நாளைக்கு நாள் முழுக்க நம்ம இதே தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஆக்சுவலாக இப்போ இதில் நமக்கு பெருசாக ப்ராஃபிட்லாம் இல்லைங்க. ப்ராஃபிட் இதில் வைக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம பாக்ஸ் இருக்குது, கொரியர் இருக்குது, பெருசாக ப்ராஃபிட் வைக்கவும் முடியாது. பட்டு என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நமக்கு நல்ல செக் எண்ணெயாக இருக்கணும், சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே தேடினேன். அப்படி தேடி நான் செக் எண்ணெயாக பர்ச்சேஸ் பண்ணதையும் நம்ம செக் எண்ணெய்ன்னு நினைக்கிறோம், அதை யூஸ் பண்ணி பார்க்குறோம், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதாவது பாதி தான் அதில் செக் எண்ணெயாக இருக்குது. அதுலேயுமே அவங்க ஜாயிண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இது மில்ல அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. இப்போயுமே நம்ம அதனால தான் முழுசாக நம்பாமல் நம்மளே நின்று ஆட்டி எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நாள் முழுக்க அங்கேவே நின்று ஆட்டி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து கடல் எண்ணெய்க்கான கடலைங்க. இந்த மாதிரி இப்போ தரமான கடலையை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு 1 லிட்ரு வந்து 299க்கு கொடுக்குறேன். கடலை எண்ணெய் வந்து உங்களுக்கு 1 லிட்ரு 320க்கு கொடுக்குறேன். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு பனங்கருப்பட்டியை வச்சு ஆட்டினதை உங்களுக்கு ஜஸ்ட்டு 420 கொடுக்குறேன். ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியும். செக் எண்ணெய் எப்போயுமே காஸ்ட்லி தாங்க. இப்போ இதுவே நல்லெண்ணெய் உங்களுக்கு 200 ரூபாய்க்கே உங்கள் ஊரில் கிடைக்கும் தான். பட் அதோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டி நீங்கள் லேபில் கொடுத்து கூட செக் பண்ணி பாருங்கள். இது நானே நின்று ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது. இதில் 1% கூட வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இது நல்லெண்ணெய் அப்படின்னா வெறும் எள்ளை மட்டும்தான் நம்ம போட்டு ஆட்டி இருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லலை. எங்கேயோ பட் நல்ல ஒரு குவாலிட்டியானதாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க போகிறது நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் அது அவங்க லைஃப் ஃபுல்லாக வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம நல்லா ஆரோக்கியம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு லைஃப் ஃபுல்லாக வரும். ஸோ நம்ம படிப்புக்கு நம்ம கொடுக்காட்டினாலும் அவங்க மெரிட்டில் வந்து அவங்களா படிச்சுப்பாங்க. நம்ம சொத்து சேர்க்காட்டினாலும் அவங்களுக்கு திறமை இருந்தால் அவங்க சேர்த்துப்பாங்க. ஆரோக்கியம் மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியது. கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. இது நம்மளோட பிஸ்னஸும் கிடையாது, நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எனக்காக நான் தேடிக்கிட்டு இருந்தது, அது உங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. குடோன்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது இப்போவே உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்ப முடியாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் நான் எனக்கு பே கூட பேக் பண்ணி அனுப்ப முடியும். நல்லெண்ணெய்க்கு ஒரு 3 நாளாவது தெளியணுங்க. ஸோ வெள்ளிக்கிழமை தான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே அப்படின்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம கம்மியாக தான் ஆட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். மற்றவங்க வெயிட் பண்ணால் வாங்கிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பாட்டில் வேணாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக பண்ணணுன்ற ஐடியாவில் தான் இருக்கோம். பட் இவ்வளோ வேலை நம்ம ரெகுலராக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயுமே எனக்கு இன்றைக்கே அனுப்பிச்சிருப்பேன். அதாவது இன்றைக்கி நான் இப்போ வீடியோ போடத்தில் இப்போவே மணி 9:10, வீடியோ போடத்தில் 8:10, வீடியோ போடத்தில் உங்களுக்கு 9 மணி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம அனுப்ப போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம நாளைக்கு தான் அனுப்ப போகிறோம். அனுப்பினோம்னா அனுப்பிச்சிடலாம். பட் ஒரு 3 நாள் தெளிஞ்சால் தான் உங்களுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் இதாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கண்டிப்பாக தெளியணும். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் பற்றி தேவையில்லை, அனுப்பணும்னா அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பாட்டில்ஸ் கேட்டாலுமே நீங்கள் சேர்த்தே நம்ம டிஸ்பேச் பண்ணிக்கலாங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.